வான்மதிய பத்தியா? என்ன விஷயம் மாப்ள? அது வான்மதி இருக்காங்கல்ல, அவங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. இருங்க மச்சான், சொல்றேன். இல்ல, என்ன பாத்துக்க சொன்ன கடைய என் கூட இருந்து பிராண்ட் அம்பாசிடரா வான்மதி பாத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குன்னு தோணுச்சு. அதை சொல்லதான் கூப்பிட்டேன். இதுக்குதான் எல்லாரையும் கூப்பிட்டீங்களா மாப்ள? ஆமா அத்த, அவங்க ஏற்கனவே கடைய ஒரு நாள் இருந்து பாத்துக்கிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குன்னு தோணுச்சு. அதான். சரி, உங்களுக்கு வான்மதி இருக்கிறது சப்போர்ட்டா இருக்கும்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டுக்கோங்க. ஏங்க இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ணதுனால என் வயதுல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? என் மேலதான் உங்களுக்கு பாசம் இல்ல, நம்ம குழந்தை மேல கூடவா உங்களுக்கு பாசம் இல்லாம போச்சு? உனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது விட்டுருவனா என்ன? சும்மா நான் நினைச்சதை சாதிக்க ஒரு சின்ன கேம் பிளே பண்ண. ஆனா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. பவித்ரா, போதுமா, ரொம்ப ஓவர் டிராமாவா இருக்கு. அதான் எதுவும் ஆகல, விடு. ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு போ. அப்புறம் உன்கிட்ட வழக்கமா சொல்ற டைலாக் தான், இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். வெளியில யாருக்காவது தெரிஞ்சது உன்னை தொலைச்சிடுவேன். உங்களான்னு வந்த கண்டதையும் கேட்டு என் மூட கெடுத்துட்டா. ஆளப்பாரு. ஹலோ சார். ஏய், வாட் ஹேப்பன் ரியா? ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? சாரி சார், சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபோன் வந்தது தெரியல. நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, செத்தோம். அது அது வந்து உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. அன்னைக்கு இன்டர்வியூல 24 ஹவர்ஸ் அவைலபிளா இருப்பேன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, நிஜமாவே நான் சமையல் தான் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி நான் ஃப்ரீ தான் சார். சரி, அப்படியா? அப்போ நீங்க ஏன் நம்ம கடை ஓப்பனிங்க்கு வரல? நான் தான் வந்தனே. வாட்? நீங்க வந்தீங்களா? ஹலோ ரியா, என்ன ஆச்சு? அது சார், நான் வந்துடலான்னு தான் இருந்தேன் சார், ஆனா வர முடியல. கொஞ்சம் ஃபேமிலி எமர்ஜென்சி இருந்துச்சு சார், அதனால தான். ஓ, அதை நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் நீங்க தான் வரல. இங்க பாருங்க, ஆனா நீங்க நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு வரணும். என்ன வெண்ணிலா இந்த நேரத்துல வந்திருக்க? இல்லத்த, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். இந்த நேரத்துல நான் ரூமை விட்டு வெளியில போகணுமா? நல்ல நேரமா தேடி வந்திருக்கேம்மா, ரொம்ப நல்ல நேரமா தேடி வந்திருக்கேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இன்னைக்கும் ஸ்வீட்டை நான் தான் தனியா சாப்பிடணுமா? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? வருண் வந்து ரியாவை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு அத்த. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தேன், அவர் எதுக்கும் ஒத்துக்கல. ரியாவை பார்க்கலனா வேலையில இருந்து அனுப்பிடுவேன்னு வேற சொல்றாரு. இப்ப என்னத்த பண்றது? இரு இரு, நீ ஏன் பதட்டப்படுற? அதனாலதான் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றேன்னு தெரிஞ்சும் ஓடி வந்தேன். என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அத்த. இப்ப என்ன, நாளைக்கு ரியா வந்து வருண பார்க்கணும். பார்க்க வச்சிரலாம், விடு. எப்படி அத்த? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.
இது சரியா வருமா அத்தை? எல்லாம் சரியா வரும். ம், சரிங்க அத்தை. சரி, நீ கவலைப்படாம போய் தூங்கு. ம்? ம், சரிங்க அத்தை. ம். ஹலோ சார். ரியா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் பர்சனல் ஒர்க் சார். நாம அந்த மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு புரியல. நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா சார். அப்புறம் என்ன, வந்து ஒரு 10 மினிட்ஸ் மீட் பண்ணிட்டு போங்க. அது இல்லை சார், அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போகணும், அதனால தான். பரவாயில்லைங்க, நீங்க இங்க வாங்க. நானே உங்களை நீங்க எங்க போகணுமோ அங்க டிராப் பண்றேன். என்ன ரியா சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹலோ, அடுத்து என்ன ரீசன் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஆமா சார். என்னது? ஐயோ ஐயோ இல்ல சார், அது நான் ஏதோ டென்ஷன்ல வளரிட்டேன். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணியே ஆகணும். ஹலோ. ஐயோ, வெண்ணிலா, ஏன் டென்ஷனா இருக்க? அத்தை, நான் சொன்னனே கேட்டிங்களா? இப்ப அவர் உடனே கிளம்பி வர சொல்றாரு அத்தை. போய் மீட் பண்ணு. ஏன் பயந்துட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா வா. வந்துடுறேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. வருவாங்களா மாட்டாங்களா? நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா? ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு அத்தை. இந்த கெட்டப்ல அவன் எப்படியும் உன்னை கண்டுபிடிக்க போறதில்ல. அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? ஒருவேளை என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டா? அப்படிதான் தெரியணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வருணை நம்ப வைக்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தைரியமா நீ போய் பேசு. சந்தேகம் வந்தா சமாளி. அதை விட்டுட்டு பயந்துட்டே இருந்தா எப்படி? போ. அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருட்டுமா? இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம் அத்தை. இப்ப போக போறியா இல்லையா? என்னை மட்டும் கோத்து விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. சரி, போறேன். ஏய், ஃபேஸ கவர் பண்ணிட்டு போ.